ஹலோ கைஸ், இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 165வது வீடியோ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லைக் போட்டு வீடியோக்குள்ள போங்க. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் அப்படின்னா போன எபிசோடில் என்னென்ன நடந்துட்ட மாதிரி சின்ன சின்ன இது எல்லாருமே இதெல்லாம் காட்டாங்க. போன எபிசோடில் ஹீரோ தான் கொள்ற சாகிற அளவுக்கு போயிருப்பான் அந்த ஃபயர் மேட்டரில். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டை போட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஷிப்பும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் வச்சுன்னு பார்த்தா பறந்து போய்கிட்டு இருக்கு. யாரான்னு பார்த்து இந்த இடத்துல நம்ம டிராகனு நம்ம டைலான் 2 பேர் பேசிட்டு போயிருக்கோம். இனிமேல் 90 செகண்ட்ஸில் வந்து அந்த இடத்துல நம்ம ரீச் பண்ணிடலாம். ஆனால் அது வரைக்கும் வந்து லுன்ஃபை தாக்கப்படுத்து ரொம்பவே கஷ்டம். ஒரு இம்மார்ட்டல் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அவனோ பவரை ரிலீஸ் பண்ணி கொட்டூர்மோ எனர்ஜி போகிற அட்டாக் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல பயங்கர பெரிய அட்டாக் யூஸ் பண்ணுற ஹீரோ போய் தான் அவனோட அந்த டிவைன் வெப்பனை யூஸ் பண்ணியிருந்தா தட்டுத்தாலுமே ஒன்றுமே வலிக்கல. இந்த இடத்துல டைலான் நிற்கலாம். மாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாஸ்டர், நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு டைலான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல அட்டாக்கை தட்டுக்கு போய் வந்து டைமண்ட்ஸாக ஒட்டச்சு விட்டு அந்த இடத்துல ஃபயரி மாட்டு கோசல் சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக ஒன்று யாராலையும் காப்பாற்றலாம். இந்த டீல் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் அன்ஜெட் அந்த ஒரு ஒட்டமாக பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டு இருக்கா. ஸோ இதை பாரு கோச் சொல்லிட்டுருக்கான். இந்த கோல்டன் அன்ஜெட் பீஸ்ட் உன்னை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இதனால் கண்டிப்பாக அவனை வந்து பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து ஹீரோனை தான் அவன் உடம்பு வச்சு அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கோசல்ட்டு ஒன்றுமே வேலைக்கு ஆகல. இடத்துல அவனோட ஃபயர் அன்ஜெட் ரொம்ப கொட்டூர் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன ஒரு மாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டன் அன்ஜெட் ரிலீவ் மாஸ்டர் கோல்டு திரும்ப பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் ஹீரோ அதான விஷயம் அப்படின்ட்டு அவனா அப்புறம் திடீர்னு அவனோட வேர்ல்டு இருக்கு பார்த்தீங்களா, அவனோட வேர்ல்டுகளை பார்த்தீங்கன்னா கோசை வந்து கூட்டு போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவனோட ரிலீம் வேர்ல்டு இருக்கும். அந்த வேர்ல்டுக்குள்ள பரவாயில்ல இந்த வேர்ல்டுக்குள்ள எனக்கு கூட்டு வந்துட்டியா. ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றுமே வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்போமே பார்த்தீங்கன்னா அவனோட இருந்தாலும் அந்த ஃபயர் நாலேஜ் குறையிற மாதிரி இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டு நாலேஜ்னாலும் ஃப்ரீயாக மூவ் ஆக முடியுதுனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எக்கச்சி அட்டாக் அடிக்குது. பட் இருந்தாலுமே ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அவனோட ஃபயர் வந்து டேரெக்டாக கோல்டன் ஜெயின்ட்டியே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருந்ததுல அவர்கிட்ட அடிக்கிற கோல்டன் நல்லா துரிச்சு போடுகிற அவனும் விடாமல் எக்கச்சக்க அட்டாக் அடிக்கலாம். அந்த இடத்துல டிஸ்ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன்னால் எதுவுமே பண்ண வேண்டும். கோல்டன் ஜெயின்ட்டி அட்டாக் பண்ணாலும் திடீர்னு பார்த்தா அது என்னான்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணது அவனுக்கே வந்து அந்த பவர் இல்லாமல் பயங்கர அதிகமாக தருது. ஸோ எப்படி இதனோட பவர் இந்த அளவுக்கு அதிகமாக அவனுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த இடத்துல சாக கூடாது. அவனு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபிஸ்ட் அடிக்கிறான். ஃபயர் ஃபிஸ்ட் அந்த ஃபயர் ஃபிஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெயின்ட் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கா. அதனோட அட்டாக் ரொம்ப பயங்கரமாக கோல்டன் தெரிவிக்க விட்டுக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அதனோட டிஸ்ட்ராக்ஷன் சுற்றிக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த ஃபயரி மாதிரி கோல்டனோட சுற்றி அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. கோல்டன் ஒன்றுமே பண்ண முடியல அந்த ஜெயின்ட்டால. ஹீரோ உடனே அடிக்கலாம். சரி வர வழியே கிடையாது, கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவோம். இலுக்ஸோட காட் டேபோ அந்த ஒரு டேபோட அந்த ஸ்கில்லை பார்த்து யூஸ் பண்ணுறான். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கைக்லா அப்படின்ற ஒரு அட்டாக் வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க இடத்துல. ஸோ ஹீரோ இதை தொட்டா வேற வழியே இல்லைட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி அல்லது கேதர் பண்ண ஸ்கைக்லா அப்படின்னு ஒரு அட்டாக் வந்து பவர் ரிலீஸ் பண்ணால் அதோட பவருமே கொடூரமாக இருக்கா. அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் இமார்ட்டல் அவன் ஒட்டம் முழுது பிளட் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. இது எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு ஜெயின்ட் இருக்கு லூஃபுங்க கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விட்டாமல் கோல்டன் ஜெயின்ட் அவன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன அட்டாக் பண்ணால் ஒன்றுமே வேலைக்கு ஆகல. பறந்து விட்டாமல் அடிச்சிட்டு அந்த இடத்துல டொமைனை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு இடத்துல இருந்து அட்டாக் பண்ணுறது அவனால வந்து செம்ம கன்ஃபியூஷன் ஆகலாம். இல்லை கண்டிப்பாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ரொம்ப டைம் ஆச்சு, இதுக்கு மேலே இழுத்துட்டு கூட அவனுக்கு தான் பிளாக் கலர் எனர்ஜி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த எனர்ஜி பட்ட உடனே கோல்டன் ஜெயின்ட்ல ரத்தம் தெரிஞ்சுட்டு போயிருக்கா. உடனே வந்து இந்த கோல்டில் அதை வச்சு ஒரு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தது. இதில் யோசிச்சிருக்கான் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் வந்து இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துடும். அவங்க பார்த்தாலும் எனக்கு கொள்ள தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நானே விட சாகுறதா 2 பேரும் செத்துருவோம் அப்படின்ட்டு அவனு என்ன பண்ண செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணதா பார்த்தீங்கன்னா முடிவு. அவனுமே பார்த்தா விட்டாமல் வந்து அட்டாக்ல பண்ணிட்டு கோல்டன் தடுத்துக்கிட்டு இருக்க. இல்லை இது வேற வழியே இல்லைட்டு அவனை செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டா. ஸோ ஒரு இம்மார்ட்டல் லெவல் பீயிங் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட். ஆனால் என்ன நடக்குன்றது தெரியும். அந்த இடத்துல பவர் அடிச்சு ரொம்ப கொட்டூரமாக இருக்கா. அந்த ஃபயரால் கோல்டன் அடிச்சு ஒட்டுமே சதை எல்லாமே எரிஞ்சு ஒரு எல்லுமா அதில் இருக்கா. அந்த பிளாஸ்ட் பண்ண சுற்றிக்கிற எல்லா பிளேஸுமே அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல சுற்றிக்கிற எல்லாருமே அடிச்சு பெரிய பிளாஸ்ட் ஆகி இந்த இடத்துல இவங்க ஷிப்பும் அதுக்குள்ள எல்லாமே வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல டைலான் அப்புறம் டிராகன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி போட்டிருந்ததுல வந்து இந்த மாதம் உங்களுக்கு இனிமே ஆகுது அப்படின்னு டைலாக் நினைச்சிட்டு இருக்கோம். என்ன ஆச்சுன்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே அந்த இடமே பார்த்தீங்கன்னா அழிஞ்சு எரிஞ்சு போன மாதிரி இருந்ததுல. அந்த இடத்துல எக்கச்சக்க பூச்சிகளோட உடம்பு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அது ஹீரோ அவ்வளோதானே பார்த்தா ஹீரோ திடீர்னு பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து இந்த வெனம் சூட் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூட் வந்து வச்சிருப்பான் மோக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். ஸோ இந்த ஃபைட்டில் மட்டும் கரெக்டாக வந்து யோசிச்சு பண்ணல அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான் மெயின் கோரை பார்த்தீங்கன்னா மோக்கலான் சூட்டில் வச்சு அமுச்சிட்டான். அதனால அவன் போயிட்டான். ஸோ மெயின் கோர் இருக்கிறதுனால கோல்டன் நான் ஜெயின்ட்டுக்கு அழிவே கிடையாது. என்னதான் அது வெறும் எலும்பா இருந்தாலும் கண்டிப்பா ஃபுல்லாகவே என்னால் ரீஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோல்டன் ஆன் ஜெயின்ட் பேர் காத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தா அவனுக்குள்ளே பார்த்தா அந்த மீதிக்கிற அந்த எலும்போடு இருக்கிற கோல்டன் நல்லா உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல
பரவாயில்ல மோக்கோ ஸ்க்ரீன் வந்து என்ன காப்பாச்சு கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணி அவனை ரிப்போர்ட் பண்ணுவோம் திடீர்னு பாட்டு மண்டியில் இருங்க டே முட்டா பையன் உனக்காக கொஞ்சம் அறிவு இருக்காடா ஸோ 9th லெவல் டொமைன் பாஸ்டர் உன்னால் ஒரு இம்மோட்டலில் கொள்ள முடிஞ்சு அப்படின்னு மட்டும் ரிப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒன்று சர்ச் பண்ணுங்க கோல்டு ரன் செய்து முடுக்கு எல்லா ரகசியமாக தெரிஞ்சிடும் இப்போ அறிவிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா சொல்ல திடீர்னு பாட்டு வந்து இது வந்து எனக்கு ஸ்பேஸ் சேனல் வந்து கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரிங் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ரிங் ஒன்று கொடுது இந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிற உயிரோடு இருக்கிற பீயிங்ஸ் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ தான் வந்து பார்டர் ஆகிட்டு திடீர்னு அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த ஷிப் வந்துக்கிட்டு இருக்க உள்ளது பார்த்து டைல் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை தயவுசெய்து மன்னிச்சுன்னு சொல்லிட்டு டைலான்னு பார்த்தீங்கன்னா பதறிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஒன்றும் இல்லை டைலான் நான் வந்து ஓகே தான் இருக்கேன் ட்ராகனை பார்த்தீங்கன்னா ஒன்று ஆளுங்க கூட்டணும்னு இருக்க அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ எக்ஸ்பிளைன் இருக்கா ஸோ அந்த இம்மர்டல் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ள வந்துகிட்டு இருக்கா அந்த இடத்துல ஒன்று பண்ணணும்னு நினச்சா நல்ல வழியோட ஸ்பேஸ் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்து டாப் ரிலீம் லாஸ்ட் 9th லெவல் ரிலீம் ராட் ஒருத்தர் வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ட்ராகன் சொல்லுவாங்க கிட்ட நிறைய டைம் கிடக்குன்ற ஹீரோ சொல்லுவான் அதுலேருந்து வந்த பிளாஸ்ட் அந்த இம்மர்டல் அழியும் போது வர பிளாஸ்ட்டை ஸோ வந்து ஃபயர் காட் சோர்ஸ் கிறிஸ்டல் மூலியமாக நான் வந்து சேகரிக்க முடிஞ்சு அது 2 முட்டை இல்லைனா கண்டிப்பாக இருந்தாலும் செத்துருப்போம்னா பார்பிட்டாவோ சூப்பராக சொல்லியிருக்கேன் ஹீரோ உண்மையிலேயே ஒரு நம்புவாரான்ட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இடத்துல இதோட சொல்கிறேன் பரவாயில்ல உங்களுக்கு நடந்ததுக்கு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுதான் என்னோட தப்பு தான் ஸோ அதுக்காக உங்களுக்கு 300 யூனிட்ஸ் ஆஃப் இன்செக்ட் கிளான் மொக்கோ பாடி அந்த பாடியை வந்து நான் தரேன் அந்த இன்செக்ட் கிளான் உடம்புக்கு நீங்கள் 300 ஃப்ரீயாக தரேன் அப்படின்னா இதை கேட்டால் பார்பிடாவும் அட்டுக்காவும் சந்தோஷத்தில் இருக்கிற ஹீரோமே ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருந்ததில் உடனே இதில் ட்ராகன் சொல்லலாம் கண்டிப்பாக கம்பெனி இந்த விஷயத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண யாராவது அமுச்சு விடுவாங்க வரது யாராக இருக்கும் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ திடீர்னு டைலான டென்ஷன் ஆகிட்டு போயிட்டு அந்த இடத்துல உனக்கு ஹீரோ ஒன்று திட்டு சொல்லிட்டு இருக்கா ஸோ இதில் இன்வெஸ்டிகேட் பண்ண இருக்குன்னு இருக்கா ஸோ இல்லை என்ன தவறு வந்து முக்கியமாக வந்து இன்னுமே வந்து 4 முக்கியமான ஃபோர்ஸ் வந்து அத்தாரிட்டியில் வந்து இருக்குது அவங்க கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ண நைட்மேர் கிங் அவர் தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நைட்மேர் கிங் 3 நான் அதுலேருந்து வந்தவர் ஸோ வந்து யூனிவர்சல் கம்பெனிக்கு வந்து 3 எனக்கு 2 பேரும் ஆகவே ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல கண்டிப்பாக நான் வந்து சர்ச் பண்ண வருவான்னு சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நைட்மேர் கிங் அவன் பேர் ஆக்சுவலி வந்து நைட்மேர் கேண்டில் கிங் அந்த இடத்துல அவனு வந்துகிட்டு இருக்க ஒரு பாடி கார்டும் பார்த்துட்டு இருக்கான் இது ஒரு உண்மையிலே ரொம்ப அற்புதமாக ஹேண்ட்ஸமாக இருக்காரு சொல்லிருக்கேன் அந்த இடத்துல அவங்க ஆள் வந்திருக்கேன் ஒன்று ஹீரோ வந்து ஸோ வணக்கம் நைட்மேர் கிங் அப்படின்னு சொல்லியிருக்கா நீ தான் கிங்கே அவரோட வந்து ட்ரூ டிசிப்ளினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த இடத்துல ஹீரோ வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பான் எப்படி தப்பிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம ட்ராகன் வந்துருப்பாங்க ஏன்னா நைட்மேர் கிங் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்க அந்த இடத்துல என்ன விஷயமா வந்துருங்கடா என்னைக்கு இப்போ வந்து விசாரிக்க வந்திருக்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தா நம்பர் மாதிரி இருக்கா ஒரு இம்மார்ட்லேருந்து உயிர் தப்பிச்சிருக்கா நம்பர் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தள்ளி கொடுக்குறதுல உடனே டைலான் அப்புறம் அவன் பவர் வச்சு பார்த்தா ஹீரோ வந்து தடுத்து நிறுத்திக்கிறப்பான் அந்த அதில் உடனே டைலானும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட மாதம் ஒன்றும் இல்லைன்ட்டு இந்த இதில் டைலானும் அவன் பவர் ரிலீஸ் பண்ணுறான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நைட்மேர் கேண்டில் அவனுமே பார்த்தீங்கன்னா அவன் பவர் ரிலீஸ் பண்ணுறான் 2 பேரும் ஃபைட் நடக்கிற மாதிரி போயிருக்கேன் உடனே வந்து ட்ராகன் வந்து வேணும்னு தடுக்கிறான் அந்த இடத்துல அதில் சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த இடத்துல ஸோ நைட்மேர் என்ன சொல்லியிருக்கான் உண்மையில இதில் நம்பர் மாதிரி அப்படியே ஃபயர் மேடம் அந்த பிளாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய யூனிட்ஸ் அழிஞ்சு போச்சு மொத்தமாக 10,000 மில்லியன் யுவான் மிக்சட் யுவான் அழிஞ்சு போச்சு இதனால் பார்த்தீங்கன்னா கிங் டா தி ஃபர்ஸ்ட் பேங்க் யூனிவர்ஸ் அப்புறம் வந்து கிங் யூ கேலக்டிக் பேங்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிங் யுவாங் யூனிவர்சல் மிஷினரி கம்பெனி ஸோ இந்த மாதிரியான முக்கியமான லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுத்துருக்கோம் இவனை வந்து எனக்கு விசாரிக்க அமைச்சிருக்காங்க இவனை நான் கண்டிப்பாக விசாரிச்சாகணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபயர் கார்ட் சோர்ஸ் கிட்ட அது எப்படி உனக்கு கிடச்சி அதுக்கான டிரான்சாக்ஷனை காட்டாமல் சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைலான் காப்பாற்றலாம் போவான் இல்லை வேணாம் அவரோட சேஃப்டிக்கு வந்து நான் உத்தரவாதம் தரேன் கண்டிப்பாக லுங் சேஃப்டியாக இருப்பார் அப்படின்ற ட்ராகனை உத்தரவாதம் கொடுக்க கேட்டுருவான் ஒழுங்கு முறை உன்னோட டிரான்சாக்ஷனை காட்டு எப்படி உங்கள்கிட்ட அந்த ஃபயர் கார்ட் சோர்ஸ் கிறிஸ்டல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இது வந்து நான் சொல்கிறேன் முதல்ல கீழே விடுங்க சொல்லுவோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட்மேர் கிங் தான் கீழே விட்டுட்டு இருப்பான் நீ மட்டும் உண்மையை சொல்லணும் கண்டிப்பாக உனக்கு என்னதுன்னு தெரியும் ட்ராகன் வந்து டென்ஷன் எடுக்க அந்த இடத்துல சொல்லுங்க இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்ற இடத்துல உடனே ஹீரோ சொல்லலாம் என்னை வந்து கீழே விட்டுக்க நானே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து நைட்மேர் விட்டுருவான் இந்த இடத்துல என்கிட்ட அதுக்கான டிரான்சாக்ஷன் ஐடி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இது கேட்டு வந்து எல்லாருமே சரி உண்மையிலே வந்து விட்டு இல்லைன்னு ஏன் டிரான்சாக்ஷன் ஐடி வேணும் எந்த ஒரு ட்ரெஷனில் எப்படி வேணால் ஆப்டைன் பண்ணலாம்ல எனக்கு வந்து அது டிரான்சாக்ஷன் தான் பண்ணி வாங்கல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த E9 லேசர் கன் இது வந்து பார்த்தீங்கன்னா டீமன் மோனில் கிடச்சிது இந்த ட்ரெஷர் மாதிரி கிடைக்கிறது இதுக்கெல்லாம் டிரான்சாக்ஷன் இது தேவையில்லை அப்படி தான் வந்து எனக்கு வந்து ஃபயர் கிறிஸ்டலுமே எனக்கு வந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே இம்மார்டல் சர்வெண்ட்டை காமிச்சிடும் உடனே பார்பில் பார்த்தா இம்மார்டல் சர்வெண்ட்டாக டீட்டெயில்ஸ் அமைச்சிருவாங்க சரி இம்மார்டல் சர்வெண்ட் பேர் டை வூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுல அவன் பார்த்தீங்கன்னா டாப் லெவல் ரிலீம் மாஸ்டர் இருக்கும் ஸோ ரிலீம் மாஸ்டர் ஒரு டொமைன் மாஸ்டரோட பேச்சை வந்து கேட்குறாரு நம்பரமாக இருக்குன்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஏன் அப்படின்னா நான் வந்து சோல் கான்ட்ராக்ட் அப்படின்ற சோல் சீல் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அது சொல்ல சோல் சீல் அப்படின்னு சரியான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோல் சீலிங்கிறது பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் கேள் அந்த ஒரு மெக்கானிசம் இந்த ஹுயான் பார்பால மாஸ்டர் அவரோட ஒரு டெக்னிக்ங்கிறது எல்லாருக்குமே ஃபேமஸாக தெரியும் சில பார்பர் வந்து ஹீரோ கேட்பான் ஸோ நம்ம இதை பற்றி சொல்கிறோமே ஹுயான் பாய் மாஸ்டர் சொல்கிறோமே இதை பற்றி பிரச்சனை வராது அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ பிரச்சனைலாம் இது வராது
அது மட்டும் இல்லாமல் நீ புயான்போட ட்ரூ டிசிப்ளின் ஒன்லி ஒன் டிசிப்ளின், அது மட்டும் இல்லாமல் ஃபாலன் இங்க் ஸ்டார் அதனோட வந்து ஃப்யூச்சர் நீ தான் லீட் பண்ண போகிற அப்படிங்கிற விஷயத்த என்னால் வந்து ரொம்ப ப்ரைவசியாக வச்சிருக்க முடியல. என் மாஸ்டரோட பெருமைகளை காப்பாற்ற ஒருத்தா வந்திருக்காங்கிறத வந்து நான் எப்படி வந்து ப்ரைவசியாக வச்சுருக்குன்னு நினைப்பேன். ஸோ நீ சொல்லு, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உன்னோட ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் ஐயா தான் இருக்குது. ஸோ நீ வியூசி கம்பெனியில் ஒரு யூவாவாக இருக்க, கண்டிப்பாக உனக்கு பிரச்சனைகள் கம்மியாக தான் வரும். ஸோ நீ தாராளமாக இதை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லுவேன். அந்த இடத்துல ஹீரோவும் சொல்லுவான், நான் தான் மெக்கானிசம் கிளானோட குயாண்டோட அடுத்த சக்ஸஸர், என்னோட ஸ்பேஸ் ஷிப் ஃபாலன் இங்க் ஸ்டார் ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் ஷிப் காமிச்சிட்டு இருக்கான். ஸோ நான் தான் அவரோட ஃபியூச்சர் சக்ஸஸர், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு ஹீரோ இருக்கு. இதனால் அவனை ஏற்றுக்கவே முடியல. டிராகன் ஒன்று சொல்லுவார், ஸோ இதுக்கு மேலே இந்த கனெக்ஷன் கொண்டு போகிறது எனக்கு நல்லதாக தெரியல நைட் மார்க்கிங்னு சொல்லிருக்கேன். இல்லை கண்டிப்பாக முடியாது, இவனால நம்ம கம்பெனி தான் 3 பேர் இறந்துருக்காங்க, இந்த விஷயத்தை கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன், நீ இன்னசென்ட்னு நீ எப்படி ப்ரூவ் பண்ணுறது, ஒரே வழிதான் என்னை வந்து ஆக்சஸ் பண்ணிவிடு, உன் மெமரியில் பார்த்து நானே தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா சோல் அந்த பர்மிட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சோல் பக்கடா அதை பார்த்தீங்கன்னா டெஸ்டாய் பண்ணி ஹீரோட மெமரிக்குள்ளே போயிட்டு, உன் மெமரிக்குள்ளே போயிட்டு நானே அதை பார்த்துக்கேன் அப்படின்னு திடீர்னு ஹீரோட மெமரிக்குள்ளே போக டைம் பண்ணிட்டு ஹீரோட முடியல. இந்த இடத்துல டைலான வர பக்கம் ஹீரோ வந்து தருவான். அதாவது ஹீரோட மெமரிக்குள்ளே யாராக இருக்கும் ஃபஸ்ட் விஷயம் வராது என்னன்னா கோல்டன் ஆன்சைன் செத்தோடனே அந்த 5 பேர் வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க தான் வர. இது நம்ம பியர் கிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோ வந்து சரக்கு பாட்டில் கொடுத்துட்டு போயிருக்கான், என் மெமரியில் இவங்க இருக்காங்க அப்படின்னு ஹீரோக்குமே சரியா இருந்துச்சு. இது ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து முடிகிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் வாய்ஸில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். ஸோ அடுத்த எபிசோடு மரண மாதம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த இடத்துல நம்ம கிங் இப்போ வருவாங்கிறது கண்டிப்பாக அது மாதம் இருக்கும். அடுத்த எபிசோடு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், த்ரோன் ஆப்ஸில் அடுத்த எபிசோடு ஆல்ரெடி வந்து நம்ம பீக் எபிசோட போட்டதே காப்பிரைட் பிளாக் கொடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம இது ஒரு நாள் ஆற போடுவோம். நான் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நைட் வந்து நான் வீடியோஸ் வந்து நான் த்ரோன் ஆப்ஸில் அப்டேட் பண்ணுறேன். நானுமே இன்னுமே பார்க்கல, உங்களுக்கு நான் இப்போ அந்த ரிவ்யூ போடணும், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நானுமே பார்ப்பேன். அப்படி உங்கள்கிட்டலாம் நான் சீக்கிரம் பார்த்துருவேன்னா ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் வெயிட் பண்ணுங்கிறத சொல்லிட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்கப்பா.